இந்த 2026ல் இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு குரு பார்வை வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸும்பாங்க. அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, வருடம் தொடங்கும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே, அதில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வருடம் தொடங்குகிறது. அதாவது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து சுக்கிரன், புதன், இந்த சுக்கிரன் இங்கே பகை கிரகமாக இருந்தாலும் 10, 11ன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் இவங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க வேண்டும். பிறகு 12ஆம் இடத்துல இந்த கூட்டணி ராகுவின் பிடியில் சிக்கும் பொழுது மார்ச் மாதம் 15 தேதி முதல் ராகு, கேது இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் செயல்படும் ஜூலை 15 வரை. என்ன